லிபி கிசே ககத்தேகை லிபி எழுத்து வடிவம் அப்படின்னு எப்படி அழைக்கிறோம். ध्वनियों को लिखने के लिए जिन जिनको का प्रयोग किया जाता है उसे लिपि कहते हैं. ध्वनियों को அப்படின்னா ஓசைகளுக்கு ஓசைகளை எழுதுவதற்காக எந்த வடிவத்தை பயன்படுத்துகிறோமோ அதைத்தான் நம்ம லிபி அப்படின்னு சொல்கிறோம். ध्वनियों को लिखने के लिए जिन जिनको का प्रयोग किया जाता है எந்த எழுத்தை நம்ம பயன்படுத்தி வருகிறோமோ அதுக்கு வந்து லிப்பி ககத்தேகை அப்படின்னு சொல்கிறோம். हमारे संविधान में कितनी भाषाओं का राष्ट्रीय भाषा का दर्जन दिया गया है. அதாவது நம்முடைய அரசாங்கம் வந்து எத்தனை மொழிகளுக்கு தேசிய மொழி அப்படிங்கிற அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. हमारे संविधान में 22 भाषाओं को राष्ट्रीय भाषा का दर्जा दिया गया है. அதாவது நம்முடைய அரசாங்கம் வந்து நம்மளுக்கு 22 மொழிகளுக்கு வந்து தேசிய மொழி அப்படிங்கிற அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. हिंदी वर्णमाला में कितने स्वर और व्यंजन है. அதாவது ஹிந்தி வர்ணமாலாமே அப்படின்னா ஹிந்தி எழுத்துக்களில் எத்தனை உயிரெழுத்துக்கள் ஸ்வர்ணா உயிரெழுத்துக்கள் और व्यंजन அப்படின்னா மெய்யெழுத்துக்கள் இருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. हिंदी वर्णमाला में 11 स्वर और 33 व्यंजन है. அதாவது ஹிந்தி எழுத்துக்களில் 11 உயிரெழுத்துக்களும் 33 மெய்யெழுத்துக்களும் இருக்கிறது. இந்த கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. கொஷின் என்ன கேட்குறாங்கன்னு புரிஞ்சுட்டா ஈஸியாக ஆன்சர் எழுதிடலாம். தேங்க்யூ.